तिरुवन्नामलाई जिला सेनगाम पावर बोर्ड अधिकारी के शंकरन कार्यकारी अभियंता केंद्र सरकार की सौर परियोजना की सब्सिडी के संबंध में न्यूज 21 से विशेष साक्षात्कार। तिरुवन्नामलाई जिले विद्युत बोर्ड अधिकारी के शंकरन कार्यकारी अभियंता ने सौर पैनल स्थापित करने के लिए सब्सिडी के बारे में जानकारी दी। तिरुवन्नामलाई जिला सिंघम पावर डिवीजन के तहत आम लोगों के लिए प्रधानमंत्री सूर्य शक्ति पावर योजना के तहत सौर पैनल स्थापित करने के लिए सब्सिडी जानकारी बताया गया है कि प्रधानमंत्री सूर्य शक्ति विद्युत योजना के तहत तिरुवन्नामलाई जिले के सिंघम विद्युत प्रभाग के अंतर्गत जनता को सौर पैनल स्थापित करने के लिए अनुदान प्रदान किया जा रहा है। इस बारे में पावर बोर्ड के कार्यपालक अभियंता के शंकरन ने कहा, प्रधानमंत्री और सौर ऊर्जा योजना इसलिए क्रियान्वित की जा रही है ताकि हर घर सौर ऊर्जा पैनल का उत्पादन कर सके और उससे लाभान्वित हो सके। गृह स्वामी का मोबाइल बिजली कनेक्शन के साथ आप दस्तावेज के रूप में केवल बिजली बिल रसीद के साथ ऐप या वेबसाइट के माध्यम से पंजीकरण कर सकते हैं। सोलर पैनल लगाने की लागत को कम समय में पूरा किया जा सकता है। इसमें 2 महीने में एक बार 300 यूनिट बिजली की खपत हो। बिजली उपभोक्ताओं को बिजली शुल्क के रूप में 675 रुपए का भुगतान करना होगा। செங்கம் கோட்டத்தின் சார்பாக நுகர்வோர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரதம மந்திரியினுடைய சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்ங்கிறது இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் வீட்டு மின் இணைப்புகளுக்கு மாத்திரம்தான், மற்ற மின் இணைப்புகளுக்கு இல்லை, வீட்டு மின் இணைப்புகளுக்கு இந்த சோலார் பேனல் வச்சு அதிலிருந்து நீங்கள் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிக்கலாம். இது எதுக்காக, எந்த நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்திகள் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ மின்சார உற்பத்தி முறை மாறணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட சூரிய சக்திங்கிறது அபரிமிதமாக இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி பிரயோஜனமாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஏன்னா நம்ம வளர்ந்த நாடு, வளரக்கூடிய நாடு அப்படிங்கிறதுனால இந்த இயற்கை வளங்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு தான் இதை பண்ணுறோம். இதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டத்தின் மூலமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எளிமையாக்கியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1 கிலோவாட், 2 கிலோவாட், 3 கிலோவாட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 3 விதமான சோலார் பேனல்னு சொல்கிறோம். சூரிய மின்தகடு அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 கிலோவாட்டுக்கு அரசு மானியம் கொடுக்கறது எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 30,000 மானியம் கொடுக்கும். 2 கிலோவாட்டுக்கு 60,000, 3 கிலோவாட் மற்றும் அதற்கு மேலே எவ்வளோ போனாலும் உங்களுக்கு 78,000 கூடுதல் மானியம் அப்படிங்கிறது 78,000 ரூபா தான், அதுக்கு மேலே கிடையாது. ஸோ இப்போது 1 கிலோவாட் மின்சார இதுங்கிறது எல்லாருக்குமே பயன்படக்கூடியதாக இருக்கும். அந்த 1 கிலோவாட்டை ஃபோக்கஸ் பண்ணி நான் சொல்லிடுறேன். இப்போ 1 கிலோவாட் சூரிய மின்தகடு உங்கள் வீட்டு மாடியில் அமைக்கணும்னா குறைஞ்சபட்ச இடம் 175 சதுரடியிலிருந்து 200 சதுரடி இருந்தால் போதுமானது. ஒன்று. அதே மாதிரி 1 கிலோவாட் அந்த பேனல் எவ்வளவு கொடுக்கும் மின்சாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 4.5 யூனிட்லேருந்து 5 யூனிட் வரைக்கும் கொடுக்கும் மேக்ஸிமம். இதனுடைய லைஃப் பீரியட், ஆயுள் காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 20லிருந்து 25 வருஷத்துக்கு குறையாது. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 4லேருந்து 5 யூனிட் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 2 மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 300 யூனிட் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ 300 யூனிட்டுக்கு நீங்கள் ஈபிக்கு பில் கட்டுறது எவ்வளோ கட்டுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 675 ரூபா நீங்கள் கட்ட வேண்டியிருக்கு. ஆனால் நீங்கள் இந்த சோலார் இது பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 85 ரூபா கட்ட வேண்டியது இருக்கும். அப்போ இந்த மீதி தொகை அப்படிங்கிறது என்ன ஆகும்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு மிச்சமாகும். ஒன்று. இப்போ இது சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75,000 ரூபா ஆகும். ஸோ இப்போ 30,000ங்கிறது உங்களுக்கு மானியமாக கிடைக்குது. இந்த பேலன்ஸ் 45,000 அப்படிங்கிறது பேங்க்கில் லோன் தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இதுக்கு ஆவணங்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு 3 இணையதள முகவரி கொடுத்துருக்குறாங்க, 2 மொபைல் ஆப் கொடுத்துருக்குறாங்க. இதில் வேணாலும் போய் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பதிவு பண்ணிக்கலாம். பதிவு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன ஆவணம் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டு மின் இணைப்பு உங்கள் பேரில் இருக்கணும். அந்த கடைசியாக மின் கட்டண ரசீது இருந்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அந்த இதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. பதிவு பண்ண உடனே அதுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வரும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு உண்டான வெண்டார் அப்படின்னு சொல்லுவோம், யார் அமைப்பாங்க நிறுவுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, அவருடைய லிஸ்ட்டு அதில் வந்துடும். அதில் நீங்கள் யாரையா ஒருத்தரை செலக்ட் பண்ணியாச்சுன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு இந்த இது போகும். அவர் வந்து உங்களுக்கு இந்த சோலார் பேனலை அமைத்து தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறார். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டோட்டல் அமௌண்ட்டு நீங்கள் கட்டினாலும் சரி, இந்த பேலன்ஸ் அமௌண்ட் பேங்க் லோன் வாங்கி கட்டினாலும் சரி, இந்த சோலார் பேனல் வந்து நிறுவனதுக்கு அப்புறம், இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இந்த சாதாரண மீட்டரை வேற ஒரு மீட்டர் அந்த சோலார் பேனலுக்கு ஏற்ற மாதிரி மீட்டர் மாற்றி கொடுப்போம். இந்த மீட்டரினுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவையான மின்சாரம் நீங்கள் சோலார்லேருந்து எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு தேவை போக கூடுதல் மின்சார உற்பத்தினா அதை நீங்கள் அந்த லைனில் எங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த மீட்டர் எதை ரெக்கார்ட் பண்ணணும்னா, எங்கள்கிட்டருந்து நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க, உங்கள்கிட்டருந்து நாங்கள் எவ்வளோ வாங்குகிறோம் அப்படிங்கிறது செப்பரேட்டாக தனித்தனியாக குறித்து வச்சுக்கோம். அப்போது இதில் ஒரு ஸ்கீம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உற்பத்தி பண்ணுறதை நீங்கள் உபயோகித்தது போக மீதி எங்களுக்கு அனுப்பும்போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்குது. சுமாராக ஒரு ₹2.54 அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. இன்னும் கொஞ்சம் மாறலாம். ஸோ 2.54 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு வகையான ஒரு இது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, வீடை பூட்டிகிட்டு போயிட்டீங்க ஒரு 10 நாள் 15 நாள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு அந்த உங்கள்கிட்ட உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரம் எங்களுடைய லைனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுடைய எக்ஸ்போர்ட், அதாவது ஏற்றுமதி அப்படிங்கிறது உங்களை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு வந்துடும். அதுக்கு உண்டான பணம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள்கிட்ட எவ்வளோ மின்சாரம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மின்சாரத்துக்குள்ள கட்டணத்தை மாத்திரம் நீங்கள் செலுத்தினா போகிறோம், வேறு எதுவுமே செலுத்த வேண்டாம். ஸோ உங்களுக்குள்ள பயன்பாட்டுக்கு போக மீதி உள்ள மின்சாரத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்க. ஸோ அதில் 2 அட்வான்டேஜ் இருக்குது. அதனால தான். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் சூரிய மின்தகடு எல்லாம் பொருத்தி முடிச்சதுக்கப்புறம் அந்த வெண்டார் என்ன பண்ணுவார்னா, அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து, நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க இல்லையா, அந்த போர்ட்டலுக்குள்ளே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் அப்டேட் பண்ணுவார். அப்டேட் பண்ணதுலேருந்து 10 நாள்லேருந்து 30 நாளைக்குள்ளே அந்த 30,000மோ 60,000மோ 78,000மோ அந்த மானியம்ங்கிறது உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, எங்களுடைய செங்கம் கோட்டத்தினுடைய எல்லா பிரிவு அலுவலகங்களுக்கு எப்போ போய் கேட்டாலும் அவங்க உதவுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அங்கேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது எந்த அஞ்சல் அலுவலகத்துக்கு நீங்கள் போனாலும் அவங்களும் அவங்களுடைய அப்ளிகேஷனை பதிவு பண்ணுறதுக்கு அவங்களும் ரெடியாக இருக்கிறாங்க. ஆக இந்த சேவைகளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்மளுடைய நாட்டிற்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சேவை அப்படிங்கக்கூடிய விதத்தில் இதை செஞ்சுக்கிறதுக்கு எல்லாரும் முன்வரணும். அதை விட முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசு அலுவலர்கள் மற்றவங்க இதெல்லாருமே வந்து இதை கம்பல்சரியாக எங்கள் வீட்டில் நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லி முன் வந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். எங்களுடைய மேற்பார்வை பொறியாளர் திருவண்ணாமலை மின் பகிர்மான வட்டம் அவர் வந்து ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இபி ஸ்டாஃப் எல்லாரும் முதல்ல அதை போடுறதுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னிலிருந்து எங்கள் ஆட்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா செங்கங்கோட்டத்தில் 2 பேர் அவங்களுடைய வீடில் சோலார் போடுறதுக்காக பதிவும் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் இதன் மூலமாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இன்னுமே வருங்காலங்களில் மின்சார உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்த மாநிலமாக நிச்சயமாக ஒரு தமிழ்நாடு இருக்கும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.